அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. சொல்லவா? என்ன வாசுகி தயங்குற? என்கிட்ட சொல்லாம என்ன பண்ண போற? சொல்லு. ஒன்னும் இல்லைங்க, குட்டி தம்பிய பார்த்ததும் வாசுகி நான் தான் பழசெல்லாம். அச்சச்சோ, பழசெல்லாம் நான் நினைக்கல. அதெல்லாம் மறந்துட்டேன். கண்டிப்பா மறந்துடுவேன். அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லைங்க. இல்ல, தம்பிய பார்த்ததோ அவன் கூட தான் இருக்கணும்னு தோணுச்சு. ஏதோ ஒரு ஏக்கம் நம்ம கிட்டே வச்சுக்கணும்னு. அவனை இன்னைக்கு ஃபுல்லா பார்த்துட்டு திரும்ப நான் மட்டும் தனியா வந்ததும் ஒரு மாதிரியா ஃபீல் ஆச்சு. மிச்சப்படி ஒண்ணும் இல்ல. ரொம்ப மிஸ் பண்றியா வாசுகி? என்னங்க? இல்ல, உங்க தாய்மை உணர்வு புரியுது. ஆனாலும் அச்சோ, என்னங்க நீங்க வேற என்னென்னமோ யோசிக்காதீங்க. நீங்க தானே சொல்லிருக்கீங்க ஏதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு. என் மனசுல என்ன நினைச்சேனோ அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஃபீல் எல்லாம் பண்ணலங்க. ஜில்லுன்னு காத்து வருதேன்னு மாடிக்கு வந்து உட்காந்துருந்தேன். மிச்சப்படி ஒண்ணுமே இல்ல. சரி, ஓகே வாசுகி. என்னங்க, உங்களை ஏதாவது அப்செட் ஆக்கிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் இல்ல வாசுகி. சொல்லுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் 2 வாரம் தான். மதியம் நீ தம்பியை தூக்கிட்டு இங்க வந்துருவாங்க. அப்புறம் கூடயே வச்சு பாத்துக்கோங்க. நம்ம வீட்டுல யார் என்ன சொல்லுவா? என்னங்க, தம்பிக்கு சாப்பாடு கொடுக்கற வயசுலாம் வந்ததுக்கு அப்புறம் நான் தாங்க ஊட்டி விடுவேன். என்ன சிரிக்கிறீங்க? நான் மதிக்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். அங்க வந்ததும் குளிக்க ஊத்துறது, சாப்பாடு ஊத்துறது, தம்பிய பாத்துக்கிறது ஃபுல்லா நான் தானே. சூப்பர் வாசுகி, கண்டிப்பா பாத்துக்கோங்க. அப்புறம் சொல்லுங்க வாசுகி. என்னங்க? இல்ல, நமக்குன்னு நான் கண்டிப்பா டாக்டர் சொன்னதை ஃபாலோ பண்ணுவேன். இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களோட ஹெல்த் நல்லா நார்மல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் செக்அப்லாம் போயிட்டு வந்து. இல்ல, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நம்ம லைஃபையும் நினைச்சுக்கோங்க. சீக்கிரத்துல எல்லாமே மாறும். இதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்க. அப்புறம் என்னங்க, நான் இன்னொன்னு சொல்லணும். சொல்லு வாசுகி. இல்ல, டாக்டர் இன்னொன்னு சொன்னாங்க. டேப்லெட் கண்டினியூ பண்ண சொன்னாங்க. கரெக்டா ஃபாலோ பண்றேல? இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நீ நார்மலா பேச கூட டைம் கிடைக்கல. ஊட்டியில இருக்கிற வரைக்கும் கரெக்டா சாப்பாடு கொடுக்க, டேப்லெட் கொடுக்க எல்லாத்தையும் நான் கண்டினியூ பண்ணேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நானா பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நீயா செஞ்சிட்டு இருக்க. கரெக்டா சாப்பிட்டு டேப்லெட் போடுறேல? அதெல்லாம் கண்டினியூ பண்றேங்க. வாசுகி, ரொம்ப அசால்ட்டா இருக்காத. ஹெல்த் விஷயத்துல எப்பவுமே விளையாடக்கூடாது, ஓகேவா? கண்டிப்பா அசால்ட்டா இருக்க மாட்டேங்க. ஏன்னா நான் நார்மலா இருந்தாதான் நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷமாவா? புரியலையே. இல்லைங்க, கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து எனக்காக மட்டும்னு என்ன பார்த்து பார்த்து பாத்துக்கிட்டீங்க. இப்ப வரைக்கும் கண்டிப்பா உங்கள மாதிரி நீங்க மட்டும் தான் இருக்க முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், இத மட்டும் தாங்க நீங்க பாத்திருக்கீங்க. உங்களுக்குன்னு இப்ப வரைக்கும் நீங்க அதை யோசிக்க கூட இல்ல. வாசுகி. இல்லைங்க, இப்ப கூட என்னோட ஹெல்த்தா தான் பாக்குறீங்க. இன்னும் 2 வருஷம் கழிச்சு நமக்குன்னு குழந்தைய பாத்துக்கலான்னு. கல்யாணம் முடிச்சு இங்க வந்த நாள்ல இருந்து உங்களுக்கு நான் பெருசா எதுவுமே பண்ணலங்க. ஊட்டியில இருக்கும் போதும் நீங்க தான் என்ன கவனிச்சுக்கிட்டீங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது உங்களுக்கு தேவையானதெல்லாம் பாத்துக்கலாம் நினைச்சா அப்பவும் இதோ இங்க வந்தாச்சு. இங்க வந்ததுல இருந்து நம்மளதான் எல்லாரும் பாத்துக்கறாங்க. ஓய், இப்ப என்ன சொல்ல வர? இல்ல, நான் வந்து உங்களுக்கு. என்ன வாசுகி, மறந்துட்டியா? ஊட்டியில நீ எனக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துட்டியா? என்னங்க, அதெல்லாம் கஷ்டம் இல்லங்க. உங்களை பாத்துக்க எனக்கு கிடைச்ச பாக்கியம். ஓய். சரி, என்னங்க, நான் என்ன சொல்ல வந்தேனா? சொல்லுங்க. இல்ல, நம்ம வாழ்க்கைய நம்ம இன்னும் வாழ ஆரம்பிக்கல. மொட்டமா. அச்சச்சோ, திரு, வாசுகி இவங்க என்ன இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? வேண்டாம் வேண்டாம், பேசட்டும். இவங்க கடையில நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம். அப்புறம் வந்து துணி எடுத்துக்கலாம். என்ன சொல்ற? இல்லங்க, நம்ம வாழ்க்கைய இன்னும் நாம வாழ ஆரம்பிக்கல. வாசுகி. இல்லங்க, நான் என்ன சொல்ல வரேனா? வாசுகி, இத பத்தி பேசாத. என்னங்க, நான் சொல்ல வரத. நீ ஒண்ணும் பேச வேண்டாம்னு சொன்ன. என்ன பேசிக்கிறாங்க? திரு அதுவும் கோபமா? இல்லங்க. ஐயோ வாசுகி, நிறுத்து. இல்ல, இதுக்கு மேல நாம இங்க நிக்க கூடாது. நாம முத கிளம்பலாம். என்னங்க, நான் சொல்றத. வாசுகி, இத பத்தி பேச வேண்டாம் நான் சொல்லிருக்கேன். ஃபர்ஸ்ட் உங்க ஹெல்த் நார்மல் ஆகட்டும். இல்லங்க, உங்களுக்காக நான் எதுவும். இங்க பாரு வாசுகி, நம்ம கல்யாணம்லாம் எதிர்பார்க்காம. ஏன் நீ என்ன பார்க்கல, நானும் உன்னை பார்க்கல. ஏன்னா நம்ம 2 பேரும் என்ன சிச்சுவேஷன்ல இருந்தா நமக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையும் கடந்து வந்தாச்சு. அதனாலதாங்க
இன்னும் நம்ம லைஃப்ல நிறைய இருக்கு வாசுகி. இப்போ வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். இன்னும் லவ்க்குள்ளேயே போகல. இன்னும் ஒரு 4-5 மாசம் லவ் பண்ணிட்டு. ஏய் என்ன சிரிக்கிற? இல்ல, லவ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம் சேட்டை தானே? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேனா, ஓய் நான் சொல்ல வர்றத கேளு. இந்த ஜென்மத்துல எனக்கு நீதான், உனக்கு நான் தான். இது எப்பவுமே யாராலையும் மாத்த முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்ன மாதிரி டாக்டர் குழந்தை பெத்துக்க தான் 2 வருஷம் டைம் சொன்னாங்க. ஆனா நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 மாசம் போதும்னு சொன்னாங்க. ஆ இங்க பாருங்க, எங்க அப்பா அம்மா என்ன கல்யாணம் பண்ணி வச்சது புகுந்த வீட்டை போய் நான் சந்தோஷமா வாழணும், என்னோட இந்த குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காக. அதுல ஃபர்ஸ்ட் நான் நல்லா பாத்துக்கிறது உங்களை. ஆ அதனால அதனால உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். இருட்டாக போகுது, கொசு கடிக்குது. வாங்க வாங்க கீழே போலாம். ஏய் என்னங்க? சொல்ல வந்ததை முழுசா சொல்லிட்டு போ. எல்லாமே சொல்லியாச்சு. அது குழந்தை பிறந்து 2 மாசம் ஆக போகுது. இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. இந்த 1 மாசம் டைம்ல நீங்க சொன்ன லவ் வேணா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது அத்தை இத வாரேன். ஏய் யார் கூப்பிட்டா? அத்தாங்க. சவுண்ட் கேட்கலையே. எனக்கு கேட்டுச்சு. ஏய் வாங்க போலாம். ஏனுங்க, நம்ம வாழ்க்கையை இன்னும் நாம வாழவே ஆரம்பிக்கல. வாசுகி அத பத்தி பேசாத. என்ன இது? திரு ரொம்ப ரொம்ப நல்லவராச்சே. திரு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல உள்ள எல்லாருமே தான். ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? வாசுகி சொன்னதும் திரு கோபப்படுறாங்க. அவங்களுக்குள்ள ஒருவேளை ஏதாவது தனிப்பட்ட பிரச்சனை இருக்குமோ? அச்சோ, ஒண்ணுமே புரியலையே. வாசுகி ஒருவேளை வெளியேதான் சிரிச்சு சந்தோஷமா பேசுறாங்களா? அவங்களுக்குள்ள கவலைப்படுறாங்களோ? எதுக்காக திரு கிட்ட இந்த வார்த்தை சொல்லணும்? நாம என்ன நம்ம வந்ததை கூட கவனிக்காம ரொம்ப தீவிரமா யோசிக்கிற மாதிரி இருக்கு. சரத்து. ஏய் என்னாச்சு? ஆமா நீ மாடிக்கு துணி எடுக்க போயிருக்கிறதா சொன்னாங்க. துணி எடுத்துட்டியா? இல்ல. ஏன்? அது அது வந்து என்ன மாடிக்கு தனியா போக பயமா இருக்கா? பிறகு என்ன? அது அது சரத்து மாடியில. சரி ஓகே, நான் உன்னை பார்க்கணும்னு தான் வந்தேன். இல்லாட்டி நேரா ஹாஸ்பிட்டல் போயிருப்பேன். அப்புறம் உனக்கு ஒர்க் எல்லாம் பிடிச்சிருக்கா? ஸ்கூல் பிரின்சிபல் பேசினாரு, செம்ம டேலண்டான பொண்ணு, பாடம்லாம் சூப்பரா எடுக்கிறாங்கன்னு. அப்படியா? ஓ அப்படியா, பேசுனாங்களா? போன 10 நாளே நல்ல பேர் வாங்கிட்ட போல. இல்ல, எல்லா குழந்தைங்களா அவங்க கிட்ட பேச ஜாலியா இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு சரத்து. ஸ்கூலுக்கு போயிட்டாலே அது ஒரு நிம்மதி. ஓகே ஓகே, உனக்கு பிடிச்சிருந்தா சரிதான். சரியா இப்படியே நிக்கிற, வா மாடிக்கு நான் போலாம். துணி எடு, அப்புறம் அப்படியே நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, மாடிக்கு வேண்டாம். ஏய் ஏன் இப்படி பயப்படுற? நான் தான் கூட வரேன்ல, வா. ஐயா, தனியா போக பயந்துக்கலாம் சொல்லல. பின்ன என்ன? மாடியில ஏற்கனவே திருவும் வாசுகியும் இருக்காங்க. ஓ அவங்க இருக்காங்களா? பின்ன என்ன திரும்பி வந்துட்ட? அது அவங்க பர்சனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. பர்சனலாவா? சரி ஓகே இருக்கட்டும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ போ. என்ன ஒரு மாதிரி இருக்க? சரத்து, நான் ஒன்னு சொல்லவா? சொல்லு. இல்ல இல்ல வேண்டாம். உன்கிட்ட எப்படி? நான் வைஷாத்த கிட்ட சொல்லிக்கிறேன். வைஷ்வாத்த கிட்டயா? ஓய் சொல்லணும்னா நேரா அவங்க கிட்ட போய் சொல்லணும். என்கிட்ட வந்து ஒன்னு சொல்லவா? இல்ல வேண்டாம் வைஷ்வாத்த கிட்டன்னு சொன்னா என்ன விஷயம் தெரியாம ஏமாண்டா குழம்பாது? இல்ல, அது ஒரு முக்கியமான விஷயம். வைஷ்வாத்த கிட்ட எப்படி சொல்லன்னு தெரியல. இருந்தாலும் வேற வழி இல்ல, நான் போய் சொல்லிடுறேன். என்ன முக்கியமான விஷயம்? அதான் நான் அத்தை கிட்ட சொல்லிக்கிறேன். ஏய் நிலு, யார பத்தி? திருவாசுகி. அது அது வந்து வாழ்க்கைங்கிற முக்கியமான விஷயங்கிறா. அவங்க 2 பேர் பேசுறத எதையும் கேட்டுட்டாலோ? ஐயோ வைஷா மாட்டையா? என்ன பண்றது? என்ன சரத்து யோசிக்கிற? அது ஒண்ணு இல்ல, திருவாசுகின்னு சொன்ன அண்ணிய பத்தி என்ன? அதான் நான் வைஷாத்திட்ட சொல்லிக்கிறேன். ஏய் அம்மாட்ட சொல்றத என்கிட்ட சொல்லு. உன்கிட்ட எப்படி? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? ஆமா, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது. சொல்ல கூடாதா? ஆமா, திரும்ப திரும்ப கேள்வி கேட்காத. அங்க சிந்து தனியா இருப்பா. நீ ஹாஸ்பிடல் போறேன்னு சொன்னேல, நீ முத கிளம்பு. சிந்து தனியாலாம் இல்ல, ஜீவா கூட இருக்கான். நீ முத என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. என்ன நீ இப்படி கேக்குற? சொல்லு என்ன விஷயம்? சரத்து. சரத்து. அத்த என்ன இன்னும் ஹாஸ்பிடல் போலையா? இதோ இனிமேல் தான் அத்த, கிளம்பிட்டேன். சரி போ, உனக்கு ஃபோன் பண்ணி நீ எடுக்கவே இல்லையாமே. ஜீவா கால் பண்ணி பேசறான். ஐயோ அத்த, ரூம்ல போன் இருக்கு, நான் போய் பார்த்து பேசிக்கிறேன். டேய்
நீ பேசுறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. அங்க உன் தங்கச்சி டார்ச்சர் பண்றா போல. உடனே சரத்தை கிளம்பி வர சொல்லுங்கன்னு சொன்னா. சரிங்க அத்தை, ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஆமாடா, வீட்ல இருந்தாலும் அதான், ஹாஸ்பிடலுக்கு போனாலும் அதான். அந்த ரெண்டையும் திருத்தவே முடியாது. அதே நம்ம உண்மைதான். சரிடா, சாப்பிட்டேல? சாப்பிட்டேன் அத்தை. சரி சரி, கிளம்பு கிளம்பு. வேணி, சொல்லுங்கம்மா. நீ போய் படு, காலையில சீக்கிரம் எழுந்து கிளம்புவ. சரிங்கம்மா. அம்மா, வைஷாத்த படுத்துட்டாங்களா? இல்லடி, வேற வழி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஓ, என்னம்மா? இல்ல, சும்மாதான் வைஷாத்திட்ட பேசலான்னு. ஹால்ல தான் உட்கார்ந்திருக்காங்க, நீ போ. சரிங்கம்மா. ஏய், நீ என்னடா நிக்கிற? கிளம்புடா. இதோ கிளம்புறேன் அத்தை, நீங்க போங்க. சரிதான், நடத்துடோய், நடத்து. ஐயோ அத்தை, போங்க அத்தை. ஏய் ஏய், எங்க போற? நீ இன்னும் கிளம்பலையா? நீ ஹாஸ்பிடலுக்கு போ, நான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். என்ன பேச போற? ஏன் சரத்து? திரு அண்ணா அண்ணிய பத்தி பேச போறியா? ஆமா. ஒரு நிமிஷம் வெளியே வா. எதுக்கு? வான்னு சொன்னேன். அது வேணி வா. ஏய், என்னடா பண்றீங்க? ஏன்பா? நீங்க பேசுங்கடா. என்ன இதுக்கு கூட்டிட்டு வந்து நடுவுல உட்கார வச்சிருக்கீங்க? பா, ஜாலியா ஃபன் பண்ணணும்னு வந்தாச்சு. அப்புறம் நீ இல்லாமையா? டேய், கல்யாணத்தை பத்தி பேசுறான்னு கூப்பிட்ட? கல்யாணத்தை பத்தியும் பேசுவோம், ஜாலியாவும் பேசுவோம். என்னமா இதெல்லாம்? அப்பா, அது ஒண்ணு இல்லப்பா. அண்ணன்காரன் அந்த தர்மாவால சேஷாவும் வினாவும் பயங்கர அப்செட். அத கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாமேன்னு இந்த அரேஞ்ச். எல்லாம் ஓகே தான், அதுக்கு நான் எதுக்கு? பா, நாங்கலாம் பேசுவோம். எது சரி எது தப்புன்னு நீங்க சொல்லுங்க. ஓ, நடுவரை என்ன நியமிச்சிருக்கீங்களா? ஆமாப்பா, அதனாலதான் நடுவுல உட்கார வச்சிருக்கோம். டேய், என்ன வச்சு உனக்கு காமெடி கிமெடி பண்ணலையே. சே. சரி ஓகே. ஆமா, என்ன பேச போறீங்க? அது கல்யாணத்தை பத்தி தான்ப்பா. சரி ஓகேடா, பேசுங்க. கல்யாணத்துக்கு எந்த கடையில ட்ரெஸ் எடுக்கலாம்? என்ன எடுத்தோன்னா ட்ரெஸ்ஸுக்கு போயிட்ட? ஏய், இந்த சைடு நம்ம கவர் பண்ணணும்னா அது ட்ரெஸ் தான். தம்பி வினோ. சொல்லுங்க சார். நீயும் நல்லா கேட்டுக்கோ, வாழ்க்கை தத்துவம். சொல்லுங்க சார். இப்போ உடனே சேஷ கோபமா இருக்கா, நம்ம என்ன பண்றது அப்படின்னு தெரியலனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன சார் பண்ணணும்? உடனே கடைக்கு கூட்டிட்டு போய் ஒரு சேலையோ இல்ல ஜீன்ஸோ இல்ல டாப்போ எது சேஷாவுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை ஒண்ணு வாங்கி கொடுத்துரு. உடனே சமாதானம் ஆயிடுவா. அப்பா, என்னப்பா இப்படி இறங்கிட்ட? ஏய், வாழ்க்கை தத்துவம்டா. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா வீட்டுக்குள்ள சண்டை வராது. சார், நீங்க சொல்றது சரிதான். ஆனா சேஷா கோபமா இருந்தா ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போக வேண்டியல. என்னடா சொல்ற? பாரப்பா, அதுங்குள்ள தெரிஞ்சிருச்சா? என்ன 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 தெரிஞ்சிருச்சா? சேஷாவுக்கு பிடிச்சது. அம்மாடி சிவானி, என்னமா சொல்ற? எனக்கும் இது தெரியாது. சேஷா கோபமா இருந்தா எப்படி சமாதானப்படுத்துறது? பா, அதுதான் வினாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாமா. என்ன? என்னடி சொல்லிடலாமா? வேண்டாம், வினாவை சொல்லு. ஏன் கரெக்டா சொல்றான்னு தெரிஞ்சுக்கடா. அப்புறம் நீ எதுவும் சொல்லல. இது பயங்கர ட்விஸ்டால இருக்கு. ஏய், என்னங்கடா நடக்குதுங்க? அது ஒண்ணு இல்ல ராம், சேஷா எதுவுமே ஷேர் பண்ணலையா. ஆனா வினோக்கு எப்படி தெரியும்னு ஒரு क्वेश्चन மார்க். என்ன வினோ? டேய், சிரிக்காதடா, சொல்றா. சார், சேஷா கோபமா இருந்தா சமாதானப்படுத்த ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனா போதும். என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறீங்க? சிவானி, அது ஒண்ணு இல்ல. என்னையும் அப்பாவையும் பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன ராம் சொல்ற? ஆமாமா, நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்ன நானும் என் மாவனும் அப்பப்ப சண்டை போட்டுக்கிட்டா அதை சமாதானப்படுத்துற ஒரே இடம் ஹோட்டல் தான். ராம், நிஜமாவா? கோபத்தை விட சாப்பாடு தான் முக்கியமா? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நான் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம்ல. டேய் மவனே. ஆமாயா, டெய்லி உன் கையால சாப்பிடுவேன். என்னைக்காவது ஒரு நாள் சண்டை போட்டு அன்னைக்கு ஹோட்டல்ல போய் அன்னைக்கு ஒரு நாள் நல்ல சாப்பாடு போடுவா, பிச்சு போடுவேன். ராம், சொல்லு சேஷா. இங்கேயும் அதேதான். டெய்லி நான் சிவானி கையால சாப்பிடுவேனா? எங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வந்துச்சுனா? ஏய். ஓஹோ, சமாதானப்படுத்த நீங்களும் ஹோட்டல் தான். ஆமாப்பா, நானும் ஒரு நாள் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்ல. அடியே. சேஷா, நீயே நானும் ஒரே இனம். ஆமா ராம். ஏய் டேய். டேய், அதெல்லாம் விடுங்க. எப்ப பாரு சாப்பாடுன்னு சாப்பாடை பத்தியே பேசிட்டு. டேய் தம்பி வினோ. சொல்லுங்க சார். இருந்தாலும் என்ன ஹோட்டல் கூட்டிட்டு போகாதடா. சார், ஹோட்டல் சாப்பாடு எப்பவும் அளவுதான், அளவுக்கு மீறக்கூடாது. சரிங்க சார், கோபப்படுத்த மாட்டேன். டேய், பரவாயில்லையடா, ரொம்ப ஷார்ப்பா இருக்க. புரியுது சார், ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்கன்னு சொல்ல வரீங்க. கரெக்டா, நீ பொழைச்சுக்குவ. அம்மாடி சேஷா, நீ கொடுத்து வச்சவதான். சரி சரியா, சாப்பாடை பத்தி பேச வேண்டாம்னு சொன்னேன். இப்ப எதை பத்தி பேசலாம்?
எதை பத்தினா டேய் கல்யாணத்தை பத்தி பேசணும், ட்ரெஸ்ஸ பத்தி பேசணும், சாப்பாடு பத்திடா. அப்பா இதுவும் சாப்பாடோ? சரி சரி, சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லி நான் சாப்பாடு போடுற மாதிரி உட்காந்து வயிறு கொஞ்சம் கடமுடன்னு பசிக்குது. நான் போய் 2 மினிட்ஸ்ல ஏதாவது செய்யற மாதிரி பார்த்து செஞ்சு சாப்பிட்டு வரேன். யோ நைஸா ஓடாத, நீ அப்படியே போய் தூங்கிடுவ. ஓ நீங்க பேசுங்கடா. அதுவும் இல்லாம அவங்கள தனியா பேச விடுறா. நீ ஏன் நந்தி மாதிரி உட்காந்துருக்க? இதுல என்னையும் உட்கார வை. அப்பா எழுந்து போயேன். யோ நோ கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் கூடாதுப்பா. நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணீங்களா? அச்சோ நான் ஓ புள்ளப்பா, அதனாலதான்டா கேக்குறேன். அப்ப பாட்டி வாங்குவ, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. அவங்கள கொஞ்சம் நிம்மதியா விடேண்டா. நீ வந்தது இல்லாம என்னையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நான் ரூமுக்கு போறேன், பாத்து வா. அப்பா 2 பேரும் வீட்டுக்கு, நம்ம வீட்டுல இருக்கட்டும்டா. அச்சோ வீணா உன் கூட இருக்கட்டும்டா. சிவானி கூட சேஷா. ஓ அப்படி சொன்னியா? நீ எப்படி நினைச்ச? அது வந்துயா கொல்ல போறேன். போ எழுந்து போங்க எல்லாரும். சார் சொல்லு வினோ. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் சார். ஏண்டா இங்க தங்கிட்டு காலையில போ. இல்ல சார் இருக்கட்டும், நான் காலையில வந்து பாக்குறேன். அப்புறம் இந்த மாதிரி பேச பிடிச்சிருக்கு சார், அடிக்கடி கண்டிப்பா வரேன். தாராளமா வாவினோ, நீயும் நம்மள ஒருத்தன் தான், ஓகேவா? சரி ராம். அம்மாடி சிவானி சொல்லுங்கப்பா. போதும், வினோ வேற கிளம்புறேங்கிறான், ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால இனி நாளைக்கு பார்த்து பேசிக்கலாம். சரிங்கப்பா. சரிடா கண்ணு, வாங்க நான் போறேன். அப்பாப்பா இருங்க நான் வரேன். படுக்கும் முதல்ல சுடுதண்ணி கொஞ்சம் குடிப்பீங்களா? வச்சு தரேன். இருக்கட்டுமா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா இத வரேன். ராம். போமா, நானும் வரேன். ஓகே ராம். ஓய் பேசிட்டு வா. சரி வினோ, பாத்து போ, நாளைக்கு பார்க்கலாம். ஓகே ராம். இப்போ ஓகேவா? ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேல? அதெல்லாம் இல்ல, நீ இவ்வளவு சப்போர்ட்டா இருப்பேன்னு எதிர்பார்க்கல. திரு சொன்னா நீ பேசுனது, கோபப்பட்டது, தர்மா கிட்ட சண்டைக்கு போவேன்னு சொன்னது எல்லாமே தேங்க்ஸ் வினோ. தேங்க்ஸ் இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு. இதுல என்ன இருக்கு? பொண்ணுங்களை பத்தி இன்னும் அவ்வளவா எனக்கு தெரியாது, புரிஞ்சுக்கவும் இல்ல. ஆனா ஆம்பளைங்களை பத்தி நல்லாவே தெரியும், புரிஞ்சுக்கிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்குன்னு ஏகப்பட்ட பேரை பார்த்திருக்கேன், அவங்க கிட்ட பேசியிருக்கேன், அவங்களோட மனநிலையும் புரிஞ்சிருக்கேன். அதனால அந்த தர்மா பேசினாலும் சரி, இல்ல இனி பசுபதி வந்து பேசினாலும் சரி, அவங்க பேசுறதுனால நான் எதுவும் நினைச்சுக்க வேணும்னு நினைக்காத. எப்பவும் ஓ சப்போர்ட்டா நான் இருப்பேன், ஓகேவா? தேங்க்ஸ் வினோ. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். அப்புறம் அன்னைக்கு ஒன்று வெளியே எங்கேயும் கூட்டிட்டு போல, நீ கொஞ்சம் அப்செட் ஆயிட்டனால அப்படியே வீட்டுல விட்டுட்டேன். நாளைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா வா, வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரி வினோ. சரி ஓகே, போய் தூங்குறியா? குட் நைட், காலையில கால் பண்றேன். ஓகேமா. என்ன திட்ட? திட்டாம உனக்கு கொஞ்சம் சொல்றியா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. ஐயோடா அப்படியேவும். நிறுத்து, இப்ப எதுக்கு என்ன வயிற? என்ன பேசிட்டு இருக்க? கூர் இருக்கா? கூர் இருக்கா? சரத்து நீ என்ன ரொம்ப திட்டுற. நான் ரத்னா பாட்ட போய் சொல்லிடுவேன். பட்டி வாங்குவ. இதையும் சேர்த்து சொல்லுவேன். ஐயோ வேணி, இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னு இவ்வளவு கோபப்படுற? என்ன பண்ணிட்டியோ? ஷோ இங்க பாரு, உங்க 2 பேர் பேசுனத கேட்டதே தப்பு. கேட்டதும் இல்லாம அதை நீ வருஷம் மட்டும் சொல்ல போறேன்னு சொன்ன பாத்தியா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஐயோ சரத்து, புரியாம பேசாத. அவங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் தான். சின்ன சின்ன விஷயத்தை கூட அழகா கேர் பண்ணிக்குவாங்க. ஆனா அவங்களே மீறி ஏதோ பிரச்சனை இருக்க போல. அத நாம சின்ன பிள்ளைகள சமாளிக்க முடியாது. பெரியவங்க கிட்ட சொன்னா அதை என்ன எதுன்னு பாத்துக்குவாங்க. ஆமா பாத்துக்குவாங்க. அது ஒரு பெரிய மனசி. கிளவி சொல்றா. சரத்து இங்க பாரு, திரு வாசுகி அண்ணி விஷயத்துல தலையிடாத. என்ன இப்படி சொல்ற? வேணி புரிஞ்சுக்கோ, என் திருவண்ணாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சம்திங்னா அது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, பாத்துக்குவாங்க. இத பெரியவங்க கிட்ட சொல்லி நம்ம பெரிய பிரச்சனையா ஆக்க கூடாது. இல்ல சரத்து, திரு கோபப்பட்டாங்க. நான் இப்ப உன்கிட்ட கோபப்படாம இருக்கேனா? நீ எப்பவுமே கோபம் தான் படுவ. கோபப்படுறேன்ல, உனக்கு கேர் பண்ணாம இருக்கேனா, பாத்துக்காம இருக்கேனா? நீ தானடி எனக்கு எல்லாம். நீ தானே எனக்கு எல்லாம். என்ன கோபப்பட்டாலும் திட்டினாலும் உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நான் உன்னை பாத்துக்குவேன். அதே தான் தீருவோம், புரியுதா? அவன் கோபப்பட்டிருந்தா அதுக்கு ஏதாவது காரணம் இருந்திருக்கும். அதை நம்ம தேவையே இல்லாம நம்ம இன்னொருத்தவங்கிட்ட சொல்லி அந்த பிரச்சனையை பெருசா ஆக்க கூடாது. புருஷன் பொண்டாட்டி பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வரக்கூடாது. அதுவும் நீ அவங்களுக்கு தெரியாம வெளியே கொண்டு வர நினைச்ச பாரு. இத நீ அம்மா கிட்ட சொல்லி அம்மா அண்ணிய கூப்பிட்டு ஏதாவது கேட்டா அண்ணி என்ன சொல்லுவாங்க? மனசு கஷ்டப்படுமா படாதா? என்ன அது? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ. இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேட்டதும் வைஷா மாட்ட சொல்லணும்னு நீ நினைக்கிறேல?
இந்த இடம் உனக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் அம்மா கொடுத்து வச்சிருக்காங்க. அம்மா கிட்ட பேச யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க, தயங்கவும் மாட்டாங்க. ஏன் வாசுகி அவங்க அம்மா கிட்ட தயங்கினாலும் தயங்குவாங்களே தவிர வைஷா அம்மா கிட்ட எதையும் பேச தயங்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நேரடியா அம்மா கிட்ட பேசிக்குவாங்க. புரியுதா? ம், தேவையில்லாம நீ மத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. ம். என்ன சரி, சரினா? தலையிட மாட்டேன். வாசுகி நம்ம வாழ்க்கைய வாழலன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொன்னாங்க. தெரு சார் அதுக்கு ரொம்ப கோபப்பட்டாங்க. அதான் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை, வைஷ்வத்திட்ட சொல்லி சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன். ஏய் படிச்சிருக்கேல, டீச்சர் தானே? சொல்லு, டீச்சர் தானே? ஆமா, கேள்விப்பட்டதுலையா கொன்னால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு? அடுத்து என்ன வரும்? தீர விசாரிப்பதே மெய். தெரியுதுல? அப்பதான் நீ வாட்டு காதல கேட்டுட்டு போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி அவங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிருவியா? குடும்பத்துல குழப்பமா? பின்ன நீ பாக்குற வேலை? இங்க பாரு, போதும். நீ சொன்ன எல்லாம் புரிஞ்சது. இதுக்கு மேலயும் கத்தாத, திட்டாத. இனி யார் என்ன சொன்னாலும் நானா வச்சுக்குவேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஏ அது எப்படி நீ யார்கிட்டயும் சொல்லாம இருக்கலாம்? சொன்னாதான் திட்டியே. என்கிட்ட சொன்னா திட்ட மாட்டேன். ஆனா என்கிட்ட சொல்லலாம். ஏதாவது நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறத நீ சொல்லணும்னா தாராளமா என்கிட்ட சொல்லலாம். என்கிட்ட மட்டும். ம், என்ன? உன்கிட்ட சொன்னா தப்பு இல்லையா? புருஷன்கிட்ட எதை வேணாலும் சொல்லலாம், தப்பு இல்ல. சரி, இனி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். இங்க பாரு, கோபப்படுறேன்னு நினைக்காத. இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்திருக்க, நம்ம வீட்டை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. எந்த பிரச்சனையோ சண்டையோ மன கஷ்டமோ வந்ததில்ல. வர்ற அளவுக்கு யாரும் விட்டதும் கிடையாது. யாருக்காவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் இருந்ததுன்னா கூட அதை நம்ம அதுக்குள்ளேயே பேசி சமாளிச்சுக்கணும். அப்பதான் நம்ம குடும்பத்துக்குள்ள எப்பவும் சந்தோஷம் இருக்கும். நீ இப்போ ஒரு விஷயத்த சொல்ற, ஓகே, நீ நல்லது நினைச்சுதான் சொல்ற. நான் அது வாசுகி அண்ணியோட சம்மதத்தோட சொன்னேன்னா கரெக்ட். ஆனா நீ அவங்களுக்கே தெரியாம சொல்லும்போது தப்பு இல்லையா? தப்பா? தப்பு இல்லையா? ரொம்ப தப்புதான். இப்பதான் புரியுது. புரிஞ்சா ஓகே. இனி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து பேசு. சரி. சரி போ, போய் படுத்துக்கோ. நான் ஹாஸ்பிட்டல் போறேன். என்ன? அவ்வளவுதானா? அவ்வளவுதானா? என்ன? இல்ல, கோபமா இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்த, இப்ப நீ நாட்டுக்கு போன்னு சொல்ற. வீடு வரைக்கும் கொண்டு வந்து விடு. அதானா உன்கிட்ட ஏதாவது எதிர்பார்க்க முடியும்? என்ன? ஒண்ணு இல்லம்மா, நடங்க, கொண்டு போய் விடுறேன். ஓய் வேணி. சொல்லு சரத்து. சாரி. எதுக்கு? இல்ல, கொஞ்சம் கோபமா பேசிட்டேன். அவங்களோட உரிமை இல்லாம அவங்கள பத்தி சொல்றது தப்பு. அது உனக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கோபம். எதுவும் நினைச்சுக்காத. பேச்சுவாக்குல சொன்ன, நீ எப்பவுமே கோபமா தான் பேசுவேன்னு. நார்மலாவும் பேசுவேன். ஆனா என்ன, கோபமா பேசும்போது உன்கிட்ட கொஞ்சம் அதிகமா பேசுறேன். சாரி. சாரியெல்லாம் வேண்டாம். ஏன் என் மேல கோபம் இல்லையா? நீ சொன்னவனதான் புரியுது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன்னு. நீ சொன்ன மாதிரி அது அவங்களோட பர்சனல். நான் சும்மா காதல கேட்டுட்டு அதை போய் நான் வேற மாதிரி சொல்லி வைஷ்வத்தை வாசுகி கிட்ட ஒரு மாதிரி கேட்டு கண்டிப்பா ஒண்ணுமே இல்லாத விஷயம் அது ஒரு பெரிய பிரச்சனையாகும். மன கஷ்டம் வரும். நல்ல வேலை என்ன சொல்ல விடாம நீ இதை தடுத்துட்ட. சொல்ல போனா நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இனி கண்டிப்பா ஏதா இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன். நீ ஓகே சொன்னா மத்தவங்க கிட்ட சொல்றேன். உன்கிட்ட சொல்றது கூட நீ எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்குதான். ஏன்னா எங்க வீட்டுல நான் ஒத்தையில தான் இருந்தேன். எனக்கு இதெல்லாம் தெரியாது. நான் வாட்டுக்கு ஏதாவது பேசி யார் மனசையும் கஷ்டப்படுத்திட கூடாது. கண்டிப்பா இனி எதா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்றேன். என் மேல கோபம் இல்லையா? இது கூட நீ என் மேல காமிக்கிற அக்கறை பிடிச்சிருக்கு. நானா வீட்டுக்கு போய்க்கிறேன். நீ பார்த்து ஹாஸ்பிட்டல் போ. ஏய் வேணி, வேணி. சொல்லு. என்ன பாரு. என்னன்னு சொல்லு. என்ன பாரு. சொல்லு. என்ன? போ, பார்த்து மெதுவா போ. குட் நைட். காலையில சீக்கிரம் வரேன். என்னடா இப்ப ஓகேவா? ஓகே சிந்து, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நைட் எல்லாம் முழிச்சிருந்து என்ன பாத்துக்கிட்டதுக்கு. நானும் முடிச்சில்லப்பா. என் சரத்தனாவும் ஜீவாவும் தான் பாத்துக்கிட்டாங்க. நானும் நல்லா தூங்குனேன். பரவாயில்ல, எப்படியும் என் பக்கத்துல இருந்தேல. உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது.
சரி சரி ஓகே. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. நீ பார்த்து வீட்டுக்கு கிளம்பி போ. நான் எங்க வீட்டுக்கு போறேன். ம் அப்புறம் டேப்லெட்லாம் கரெக்டா கண்டினியூவா சாப்பிடு. அப்புறம் சொன்னேல ஹோட்டல் சாப்பாடெல்லாம் சாப்பிட முடியலன்னு. இப்ப வீட்டு சாப்பாடுக்குனே தனியா கேண்டீன் இருக்கு. நம்ம ஊர்லயும் இருக்கு. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணு. இந்த மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் சொன்னேனா அதுக்கு தக்கன சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதையே சாப்பிடு ஓகேவா? ம் விசாரிச்சு கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்கிடுவியா இல்ல நான் எடுத்து கொடுக்கவா? இல்ல நான் பாத்துக்கறேன். ம் அப்புறம் இப்ப சாப்பிட்டேல டேப்லெட் எடுத்து போடு. சிஸ்டர் வந்ததும் எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகேடா. என்ன ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறியா? ம் என்ன சொல்லணும்? என் மேல உனக்கு ரொம்ப அக்கறை தான். சும்மா அதெல்லாம் இல்லாத மாதிரி நடிக்கிற. எனக்கு முடியலன்னதும் நீ கஷ்டப்பட்டது, எனக்காக ஃபீல் பண்ணது, இங்க எனக்காக இந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கினது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சிந்து. நீ எதுவும் சொல்லிடாத. உனக்கா எப்போ என்கிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்றியோ அப்ப சொல்லு. எவ்வளவு நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன். உனக்கு உடம்புக்கு முடியலன்னா கண்டிப்பா ஃபீல் பண்ண. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. அதெல்லாம் வேற. அக்கறையா நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லாத. அது ஜீவா, சரத்து, அப்புறம் எங்க ரத்னப்பா. நான் சும்மா கூட வந்தேன் அவ்வளவுதான். நீ ஏதாவது ஃபீல் பண்ணி பேசணும் இல்ல தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேனா என் சரத்தண்ணா, ஜீவா, அப்புறம் ரத்னப்பா அவங்க கிட்ட சொல்லு. என்ன பாக்குற? பார்க்கல, யோசிக்கிறேன். என்ன? என் அப்பனை எப்படி எல்லாம் திட்டலான்னு. திட்டலானா? அந்த மனுஷன் பேசாம இருந்துக்கணும். உனக்கு கால் பண்ணி ஒன்ன வர வச்சு உன் குடும்பமே வந்து என்ன பாத்துக்கிட்டு இதுல பெருமை வேற. ரத்னப்பா தான் பார்த்தாருன்னு அந்த மனுஷன் பார்த்ததுக்கு எனக்கு ஏதாவது ஆயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். ரொம்ப கேர் பண்ணது நீ மட்டும்தான் அப்படிங்கறதா என் மைண்ட் செட்ல இருக்கு. அதையும் மீறி நீ உன் ரத்னப்பான்னு சொன்னேன்னா இன்னொரு தடவை எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் சாகுற நிலைமையில இருந்தா கூட ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்க அப்பா மூலமா எனக்கு எந்த உதவியும் செய்யாத. சும்மா எப்ப பாரு ரத்னப்பான்னு. சிந்து ப்ளீஸ் உன்னை பத்தி பேசி என்ன பத்தி பேசு. மிச்சப்படி வேற யார் பத்தியும் பேசாத. நான் எதுக்குடா யார பத்தியும் பேசணும்? சிந்து இவ்வளவு நேரம் நீ பேசுனத நான் கேட்டேன்ல. நான் பேசுறதையும் நீ கேளு. உனக்கு முடியலையே அப்படிங்கிற எண்ணத்துல தான் பொறுமையா இருந்தேன். என்னடா ரொம்ப அளவுக்கு மீறி பேசுற? இங்க பாரு, தூங்குறவங்களை எழுப்பலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்பவே முடியாது. நீ எல்லாம் அந்த வர்க்கம். இங்க பா. பேசாதடா சிந்து. சரத்து என்னெல்லாம் பேசுறான்? ரத்னாப்பா பத்தி பேசவே கூடாதான். அவர் இதெல்லாம் பாத்துக்காம இவன் செத்தா கூட கவலைப்பட மாட்டானா? நான் நம்ம ரத்னாப்பா செஞ்சாதான் தப்பா? சரி விடு, வா போலாம். இங்க பாரு, என்னையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்க என்னடா இருக்கு? நான் புடிச்ச முயலுக்கு 3 கால்னு நீ ஒரே இதுலதான் இருக்க. கொஞ்சம் கூட இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி யோசிக்க மாட்டேங்கிற. எப்ப பாரு அப்பா அது செஞ்சாங்க இது செஞ்சாங்கன்னு. சிந்து புரிஞ்சுக்கோ. உனக்கு உன் அப்பா இந்த அளவுக்கு பேசுனா அதேதான் எனக்கும். நான் மட்டும் எங்க அப்பா விட்டுலாமா? அவங்க கஷ்டப்பட்டதெல்லாம் மறந்துடலாமா? மறக்காத. உன்னை யாரு மறக்க சொன்னா? எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் என்கிட்ட நார்மலா பேசாத. உன்னோட பழி வாங்குற எண்ணத்துல என்னையும் சேர்த்துக்கோ. என்கிட்ட மட்டும் நல்லா பேசுவேன், என் குடும்பத்தை பத்தி பேசினா மட்டும் உனக்கு கோபம் வருமா? என்னடா இது நியாயம்? நீ வேற மத்தவங்க வேற. உனக்கு எல்லாம் வேறையா இருக்கலாம், ஆனா எனக்கு என் குடும்பம், என் அப்பா அம்மா, என் அண்ணனுங்க இவங்க தான் பெருசு. சிந்து நீ புரிஞ்சுக்காம. நான் புரிஞ்சுக்க வேண்டாம்டா, புரிஞ்சுக்கவே வேண்டாம். நான் ஏன் இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கேன். சரத்து வா போலாம். வா. என்னடி? ஒண்ணும் இல்ல, வா போலாம். சிந்தாமணி ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குடா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, ஆனா மனசு கஷ்டப்படுது. புரியுதுடி, விடு விடு. அவனும் புரிஞ்சுக்கிற காலம் வரும். இனி அவன் புரிஞ்சுக்கிட்டா என்ன, புரியாட்டி என்ன? இனி அவனை பார்க்காம இருந்தா கூட சந்தோஷம்தான். சரி ஓகே, பாத்துக்கலாம் விடு. நீ சொன்ன மாதிரி அவன் தூங்குற மாதிரி நடிக்கிறவன். அவனை எழுப்புறது கஷ்டம்தான். சீக்கிரத்துல இதுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், ஓகேவா? கஷ்டப்படாத. சரிடா. ஜீவா வெளியே இருக்கான், நீ போன வாரேன். ஓகேவா? எனக்கு ஓகே தான். சும்மா ஃபீல் பண்ணுவேன், அப்புறம் சரியா போயிடும். வீட்டுக்கு போனதும் சாப்பிட்டேன்னா ஃப்ரெஷ் ஆயிடுவேன். நீ இதெல்லாம் worry பண்ணிக்காத. எருமை நம்ம அப்பாவை பத்தி பேசிச்சா, அதான் ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அதான் சொல்றேன்ல, அவனும் புரிஞ்சுக்கிற காலம் வரும். அது வரைக்கும் கொஞ்சம் கண்டுக்காம விட்டுருவோம். இதெல்லாம் நாம செய்யறது நம்ம அப்பாக்காக. ஒன்னும் நம்ம அப்பா 2 பேருமே சரி. இவனையே நம்மள மாதிரி தான் நினைக்கிறாங்க. விட்டுரு, பாத்துக்கலாம். சரிடா. சரி நீ வா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் ஜீவா கிட்ட போய் ஏதாவது கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் தங்கச்சிடி? போ அவனை போய் கொஞ்ச நேரம் உசுர வாங்கு, நான் வந்துடுறேன். சரிடா. ஏய் சிந்து. என்ன சொன்னா? என்ன சொன்னா இவ்வளவு நேரம்? ஏதாவது ஃபீல் பண்ணாளா? சொல்லு, என்ன சொன்னா? உனக்கு என்னடா?
இங்க பாரு சித்தார்த், உன்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம இல்ல. இந்த வயசுல நீ யாரும் இல்லாம இருந்திருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், ஓகே. ஆனா அதுக்காக அதையே நீ புடிச்சு நினைச்சுக்கிட்டு உன்னை சுத்தி கிடைக்கிற அன்பரா நீ வீணாக்குற. இங்க பாரு, நிறுத்துடா நிறுத்து. நான் என்ன சொன்னாலும் உன் பக்கம் உள்ள நியாயத்தை மட்டும் தான் நீ பேசுவ. மத்த எதையும் நீ யோசிக்கவே மாட்ட. நீ யோசிக்கவும் வேண்டாம். கிடைக்கிற அன்பை உதாசீனப்படுத்திட்டு அப்புறம் எதுவுமே இல்லாம ஃபீல் பண்ணும்போது உனக்கு தெரியும். ஏய் என்ன சொல்ற? புரியல. புரிய வேண்டாம்டா, உனக்கு புரியவே வேண்டாம். நீ இப்படியே இருந்துக்கோ, இதுவே ரொம்ப சந்தோஷம். ஆனா இனி என் தங்கச்சி கிட்ட பேசுறது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கோ. உன்னால அவ ஏதாவது கஷ்டப்பட்டா, இவ்வளவு நாள் நான் உன்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா தான் நடந்திருக்கேன். ஆனா நான் என் தங்கச்சிக்கு அண்ணனா நடந்துக்கிட்டேன், அப்புறம் வேற மாதிரி இருக்கும். ஏய் உடம்புக்கு முடியாத சுச்சுவேஷன்ல இருக்க. இன்னும் நீ நார்மல் ஆகல. இன்னும் நீ சரியா சாப்பிடாம இருக்க. எல்லாம் நார்மல் ஆயிட்டு அப்புறம் எல்லாத்தையும் திங்க் பண்ணி பாரு. அது வரைக்கும் நீ பேசாத. ஏய் சரத்து, எப்பவுமே உங்க பக்கத்தை மட்டுமே பேசாதீங்கடா. ஏய் ஐயோ, உனக்கு புரியலடா, புரியல. இவ்வளவு நாள் நீ எது கிடைக்கல நீ ஏங்குறியோ, அது இனி நாங்க குடுக்குறோம்னு சொல்றோம். அதான் உனக்கு புரியல. அதான் சொல்லிட்டேனே, உனக்கு புரியல. இதோட விடு, பேச வேண்டாம். ஏதாவது ஒண்ணுனா கால் பண்ணு, வரேன். அப்புறம் டாக்டர்ஸ்ல சிஸ்டர்ஸ்ல எல்லாத்தையுமே பேசிட்டேன். உனக்கு சாப்பாடு கொடுக்கறது முதற்கொண்டு எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. இங்க பாரு, இதெல்லாம் எனக்கு பேசாதன்னு சொல்லிட்டேன். பாத்துக்கலாம், நான் வரேன். சித்து சித்து. அப்பா நீ எப்படிப்பா? சித்து எப்போடா இருக்க? உனக்கு ஒண்ணு இல்லையே, இப்ப நல்லா இருக்கேல? ஐயோப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை யார் அங்க இருந்து வர சொன்னா? ஏண்டா நீ இப்படி இருக்கேன்னு தெரிஞ்சு என்னால அங்க எப்போடா இருக்க முடியும்? உனக்கு ஒண்ணு இல்லைல, டாக்டர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஆனா நீ நார்மலா இருக்கீல? எனக்கு ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்பா இல்லடா சித்து, சிந்து கிட்ட போன் போட்டு சொன்னதும் ஓடி வந்து எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க. தம்பி ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. உன் தங்கச்சி கிட்டயும் சொல்லிடு. நீங்க எல்லாத்தையும் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. பரவாயில்லங்க, நான் கிளம்புறேன். இனி நீங்க பாத்துக்கோங்க. சரிப்பா. யோ 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 அப்பா, நீ எதுக்கியா வந்த? நானே உன் மேல செம்ம கோபத்துல இருக்கேன். இதெல்லாம் அவங்க கிட்ட தேங்க்ஸ் வேற கேளு. டேய், அவங்க எல்லாத்தையும் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்படா. அதுக்காக அவங்க குடும்பத்துல இறந்துட்டு போகுது. எனக்கு என் புள்ளதான் முக்கியம். இவ்வளவு நாள் என் புள்ள இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். உங்க அம்மாவை தான் என்னால காப்பாத்த முடியல. என் கண்மனாலே போயிட்டா. ஆனா அதே சூழ்நிலை என் பையன் உனக்கு வரக்கூடாது. உனக்காக அப்பா என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, நீ இப்ப சாப்பிட்டியா? அப்பா நீ அவங்க கிட்ட போய். சித்து, அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிட்டியாடா? சரி, இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா? என்னடா கையில இவ்வளவு பெரிய கட்டெல்லாம் போட்டிருக்கு. ட்ரிப்ஸ் போட்டது வலிக்குதா? அதெல்லாம் இல்லையா? சித்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியாடா? பா ஃபீல் பண்ணாதப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ வா உட்காரு. எப்ப எப்படி கிளம்புனா சொல்லு.